ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரெல்கே வீடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபாண்ட் பண்ண மெட்டில் கொடுத்துருக்கோம், அது நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ அது கீழே இருக்கிற அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு எடிட் டெஸ்ட் நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நீங்கள் கில் போயிட்டு கீழே பண்ண வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மறுபடியும் மேல் லெஃப்ட் த்ரீ பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மேல் லெஃப்ட் சைடில் த்ரீ பட்டனை கிளிக் பண்ணாக்க இந்த சைடில் பண்ண மொபைலில் டவுன்லோட் ஷோ ஆகும். ஸோ அதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஃபாண்ட் இருக்கிட்ட ஃபைல் கிட்ட நான் பண்ணாக்க போய்க்கிறோம். ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருவேன். ஜஸ்ட் அந்த 2 ஃபாண்டுமே இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே சைட்னு இருக்க அது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க இன்புட் வரும். நீங்கள் இன்புட் போயிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணாக்க இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் போயிட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பையை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம பண்ணாக்க ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க ஸோ அந்த ஃபாண்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது, அது கிளிக் போயிட்டு டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் பண்ணாக்க ஃபேஸ் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் நம்ம பண்ணாக்க பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ண நீங்கள் பிரில் ஒரு 2 விதமாக பார்த்துருப்பீங்க. ஒன்று பண்ணாக்க நான் பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இன்னொன்றுல பண்ணாக்க ஃபுல் இமேஜ் ஒரு ஃப்ரேமில் பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கும். ஸோ நான் பண்ணாக்க 2 மெத்தடும் எப்படின்னு பண்ணாக்க சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பண்ணாக்க அந்த ஃப்ரேம் மாதிரி ஒரு இல்லையா, ஸோ அந்த பிக் பண்ணாக்க எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே பண்ணாக்க பிக் 1 இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடி குரூப் இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ் மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிய அந்த இமேஜ் பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளை கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் எஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசைன் வேர்ப் இருக்கா, நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிஸ் ஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்போ நீங்கள் பேக் வந்துக்கணும். இப்போ கீழே போர்ட்ஸ் இருக்கும், அதுவும் கிளிக் போயிட்டு இப்போ சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ பண்ணாக்க ஃபஸ்ட் ஃப்ரேமில் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க பிக் 2 குரூப் இருக்குது, அதையும் கிளிக் போயிட்டு குரூப் வரீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளை கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கு பண்ணி ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் முன்ன நம்ம அந்த டெல் ஷிஃப்ட் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த எஃபெக்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே ஷூ ஆகும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே முடிச்சு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு பிக் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது பண்ணாக்க செகண்டில் பண்ணாக்க உங்களுக்கு ஆடிடும். இதே சேம் மெத்தடில் பண்ணாக்க ஒரு 7 to 8 குரூப் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 7 குரூப் இருக்குது. மீதி இருக்கிற குரூப்பில் 1 பண்ண பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணாக்க 7 குரூப்பிலும் பிக் ஆட் பண்ணிங்கனாக்கா அந்த குரூப் பண்ண கொஞ்சம் பண்ணாக்க எக்ஸ்டெண்டாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பண்ணாக்க இந்த லிக்ஸ் இருப்பாருங்க, ஸோ அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட பண்ணாக்க வந்துக்குங்க. ஸோ கரெக்டாக பண்ணாக்க 9.04 செகண்ட் வந்துட்டு இப்போ அந்த குரூப்பை பண்ணி கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டேங்க் ஏற்ற மாதிரி பண்ணாக்க கட் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற ஒவ்வொரு குரூப்பும் பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் பண்ணாக்கி இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ நீங்கள் ஃபுல் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஜஸ்ட் நீங்கள் பேஜ் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணுன்னு நினச்சிங்கனாக்கா ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக் நம்ம பேஜ் இமேஜை கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மேல் சர்ச்சில் பண்ண பேக் ரிமோன்னு கொடுத்துக்கும். இதில் பண்ண நிறைய வெப்சைட் வரும். நான் சஜஷன் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா கீழே மூவ் பண்ணாக்க அடாப்ட்னு பண்ண ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுடைய இமெயில் கொடுத்து பண்ணிங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழே அப்லோட் யுவர் ஃபோட்டோ இருக்குது, அது பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ளஸ்ஸை கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் பிஎன்ஜி இமேஜை எந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக் நீங்கள் செலக்ட் போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் பண்ணாக்க கரெக்டாக ஒரு 7 பிக்கு டோட்டலாக பண்ணாக்க 7 பிக்கும் நீங்கள் பிஎன்ஜி இமேஜை நீங்கள் பண்ண கன்வெர்ட் பண்ணிட்டு இதை பண்ணிங்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் பண்ணாக்க பேக் போயிட்டு நம்ம ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பிஎன்ஜி இமேஜ் எப்படி ஆட் பண்ணி
பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க நான் வந்து இந்த குரூப்பில் போய் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதை வந்து பண்ணாக்க நம்ம ஆஃப் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட்டு நான் வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த குரூப் பிக்கை மட்டும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இதில் எடிட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆஃப் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நான் எடிட் பண்ணி அந்த பேஜ் வந்து பண்ணாக்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க பிக் ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த குரூப் எந்தளவு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த பேஜ் வந்து பண்ணாக்க சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த பிக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மாடு மேஸ்க் இருக்கா அது வந்து கிளிக் பண்ணினாக்கா லாஸ்ட்டை வந்து பண்ணாக்க வேப்னு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ண ஆங்கிள் பாருங்கள். அது கிளிக் போயிட்டு ஒரு 90 டிகிரிக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மேல் எண்டு இருக்குது அது வந்து பண்ணி கீழ் போயிட்டு வேல்யூ மட்டும் லைட்டு கம்மி பண்ண கீழே வந்து அந்த பிக்கு மாதிரி தருது. உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க வச்சுட்டு கீழே லாஸ்ட் மூவ் பண்ண ஃபெதர் இருக்கும். அது கிளிக் பண்ணினாக்க இப்போ மறைச்சது வந்து பண்ணாக்க லைட்டாக ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூ ஆகும். ஸோ உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி இந்த எண்டையும் இந்த ஃபெதர் நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு ஃபஸ்ட்டு லிக்ஸ் எங்கே இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு என்னுடைய பிக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இதில் இருக்க எஃபெக்ட் நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க செகண்ட் பிக் வந்து பண்ணாக்க இங்கே ஸ்டார்ட் வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. கரெக்டாக பிக் 2ன்னு குரூப் இருக்குது அதுக்கு நேரம் வந்துக்குங்க. இப்போ மறுபடியும் கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நெக்ஸ்ட் இமேஜை வந்து பண்ணாக்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நம்ம வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நம்ம வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி கொண்டு வந்துக்கலாமா? ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க பிக் 2ன்னு இருப்பாருங்க. ஸோ அந்த குரூப்புக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கையும் கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபர்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிக்கு தகுந்த மாதிரி அதை ஆட் ஆகலைனாக்க இந்த எண்டையும் இந்த ஃபெதரையும் நீங்கள் வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ செகண்ட் லிக்ஸ் எங்கே இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்து பண்ணாக்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சா கொஞ்சம் இது வந்து பண்ணாக்க பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க தேர்ட் எங்கே ஸ்டார்ட் வந்து வந்துக்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தில் லாஸ்ட்டு 7 பிகாஸ் 7 பேஜ் இமேஜும் இப்போ நம்ம பண்ண அதே சேம் மெத்தில் நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லாத்துக்கும் அந்த பேஜ் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க இந்த லிக்ஸில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் எல்லாம் இருப்பாருங்க. ஸோ அது வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்க கீழே ஃபஸ்ட்டு ஸ்டேர் பாருங்கள் அது கீழ் போயிட்டு சைடில் கலர் இருக்கும் அது கீழ் போயிட்டேன். நான் வந்து பண்ணாக்க ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலர் கீழ் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்கள் பிக்குக்கு ரிலேட்டடாக இருக்கிற கலர் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கே மேலே வந்து பண்ணாக்க இமேஜ் டெஸ்ட் இருக்குது அது கீழ் பேட்டஸில் போயிட்டு ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது இமேஜ் இருந்தால் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பேக்ரவுண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஒயிட் கலரே வேணால் நீங்கள் ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து பண்ணாக்க பெரில் வந்து பண்ண கொஞ்சம் வேறு கலர் மாதிரி வந்து பண்ணாக்க சைடெல்லாம் கொடுத்துருவேன். ஜஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணு நினச்சிங்கனாக்கா கீழே வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே ஒரு லேயர் வந்து நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணினாக்க இந்த மாதிரி வந்து பண்ண உங்களுக்கு கலர் இஷ்யூ ஆகும். இதுவும் அதே மாதிரி தான் நான் என்னுடைய பிக்குக்கு ரிலேட்டடாக வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்களுக்கு பிக்குக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆன் பண்ண அந்த லேயர் நீங்கள் கீழ் போய்ட்டு சைடில் காஃபி இருக்கா கீழ் போய்ட்டு இந்த ரைட் சைடில் ஒரு கலர் ஆப்ஷன் இருப்பாருங்க அது கீழ் போய்ட்டு நீங்கள் சைடில் என்ன கலர் நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கடை பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த 3D எஃபெக்ட் வந்து நம்ம லாஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம எல்லாம் பிக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க பிளாங்காக தான் இருக்கும். ஜஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த சிக் எஃபெக்ட்டை நெக்ஸ்ட் இந்த 3D எஃபெக்ட் வந்து பாருங்கள். ஸோ அது வந்து பண்ணாக்க தனியாக ஒரு ப்ரீஷீட்டை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரீஷீட் எங்கே இருக்குனாக்க நம்மளுடைய பேஜில் வந்து பண்ணாக்க இதே ப்ரீஷீட்டுக்குள்ளே வந்து பண்ணாக்க 3D எஃபெக்ட் அண்ட் சிக் எஃபெக்ட் வந்து பண்ணாக்க தனியாக கொடுத்துரும். ஜஸ்ட் அது கீழே ஏதாவது டைமிங் எதுவும் ஓடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ
அதுக்கப்புறம் வந்து பண்ண டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைட் மிஷினில் வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆயிரும். ஸோ இதில் தான் வந்து பண்ணாக்க வீடியோ யூஸ் பண்ணிக்கிற அந்த 3D எஃபெக்ட் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி இருக்கும். ஜஸ்ட் இங்கே இருக்க லேயர் நம்ம காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல நான் எந்த இடத்துல சொல்கிறேனோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக்கு நம்ம எடிட் பண்ணுறது இல்லாமா, ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 வந்து பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நான் எடிட் பண்ணி ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே 3 இருக்கு, அதுவும் கீழ் போய்ட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப் பட்டன் இருக்குது, அது இங்கே செலக்ட் பண்ணி கீழே வந்து பண்ண கிரேப் ஃப்ரம் பேஜ் இருக்கும், அது கீழ் போய்ட்டு சூப் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் வரும். இதை வந்து பண்ணி சேவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பண்ண அதே சேம் இடத்துல நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே வந்து பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிக் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிவிட்டு அப்படிங்க பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு ஒரு கிரே கலர் இருக்கா, இது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு காப்பி டூல்ஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போயிட்டு நம்ம ஃபஸ்ட் எடிட் பண்ண பாருங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கொண்டாங்க கரெக்டாக வந்து பண்ணாக்க 9.06 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு PS டூலே இருக்கா, அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு இந்த காய்ஃபின்ற கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த 4:5 கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அந்த பிக் இடத்துல செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிரே கலர் இருக்கா, இதுவும் அதே சேம் இடத்துல சேம் பிக்கு வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது கேப் இருக்குது, இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அது இப்போ நீங்கள் செகண்ட் ஒரு கிரே கலரில் பிக் ஆட் பண்ணி பாருங்கள், அந்த பிக்கை நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு நான் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து PSலேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கணும், இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பண்ணாக்க முன்னாடி பண்ண அதே சேம் இடத்துல நம்ம வந்து நாக்கா பிக் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் PSலேயே கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுனாக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த சைடில் ஸ்பீட் ஐக்கன் இருக்குது, அது கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வச்சு நேரம். இதே சேம் இடத்துல நான் எத்தனை புக் மாதிரி கொடுத்துருக்குன்னா ஸோ அத்தனை புக் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் ஆட் போயிட்டேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் அந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி எஸ்டிஎம் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லென்த்தாக இருக்கிறத வந்து பண்ணிங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம வேறு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து பண்ணாக்க அந்த செகண்ட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் பாருங்கள், அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பிலே கொடுத்துட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து PSலேயே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஆட் ஆயிரும். இதிலும் முன்ன பண்ண அதே சேம் இடத்துல நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் பிக்கு வரதுக்கு மட்டும் இந்த நீங்கள் பொருளில் பார்த்துங்க அந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் விட்டு மீட்டை கொடுத்து இந்த டெம்ப்ளேட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நம்ம செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது கிளிக் போய்ட்டு சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு பிளண்டிங் ஆப்போசிட் பாருங்கள், அது கிளிக் போய்ட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஜஸ்ட் அதிலே நீங்கள் கிளிக் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ அந்த 3D எஃபெக்ட் வரல, ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டு நம்ம செகண்ட் இன்புட் பண்ணுங்களேன், ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல 2 கேமரா லேயர் வந்து பண்ணாக்க இருக்கா, அதையும் அதுக்குமே இன்னொரு லேயர் பாருங்கள், அது 3 லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பி த்ரில்லேஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து PS3 லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 கேமரா லேயர் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும், இந்த கண்ணு மாதிரி பண்ணுங்க, ஜஸ்ட் இதை வந்து பண்ணி கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃபில் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சு. உங்களுடைய பிக் வந்து பண்ண கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க அந்த இமேஜை நீங்கள் கீழ் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக செட் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே, ஜஸ்ட்டு வந்து பண்ணாக்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். எனக்கு வந்து பண்ணாக்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதும். சில பேருக்கு வந்து பண்ணாக்க அந்த 3D எஃபெக்ட் வராது. ஸோ நான் எல்லாம் நிறைய வீடியோவில் வந்து பண்ணாக்க சொல்லிட்டேன். உங்களுடைய மொபைல் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அந்த 3D எஃபெக்ட் வந்து பண்ணாக்க வராமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனாலும் சில எரர் ப்ராப்ளம் வரலாம். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கிற மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.